தாத்தா மணி 2:40. ஏன் தாத்தா போய் தூங்குங்க தாத்தா. தூக்கம் வரல செல்வங்களே. தாத்தா நீங்கள் பெரிய ஆள் தாத்தா. உங்களுக்கு ரொம்ப பொறுமை தாத்தா. சொல்லுவாங்களே பொறுமை கடலிடம் பெரிதுன்னு. ஏன் தாத்தா உங்களுக்கு தான் உங்கள் வீடியோவை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே தாத்தா. யாரோ ஒரு சிலர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு கூட பார்க்குறதோட சரி. இந்த பெரிதனமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ன்றது மட்டும் இல்லை. போங்களா போங்கோ, யாரை நம்பி நான் பொருந்தேன், போங்களா போங்கோ அப்படின்னு சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் பாட்டார். அது எனக்கு ஞாபகம் வருது. நான் யாரையும் போங்களா போங்கன்னு சொல்ல. அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. உடன்பிறப்புங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா அவங்கள நான் போடா வாடா சொல்ல மாட்டேன். அன்பாக சொல்லலாம். ஆண்டவனையே அவன் இவன் சொல்கிறோம், அது அன்பாக சொல்கிற வார்த்தை. அதனால் போங்களா போங்கோ இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சுன்னு வந்து கொடுக்கும். எல்லாம் ஓட்டு போடுங்கன்னது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் என்ன இருக்குது 2-3 அந்த மாதிரி கேட்டு வாங்கிறத விட அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனே தேவையில்லை. அது இருக்காங்க கேட்டு கொடுப்போர் சிலர், கேட்காமல் கொடுப்பவர்கள் சிலர். மொத்தம் அதுக்காக நான் வருத்தப்படல. அவரவர்களுடைய விருப்பம். அவர்களுக்கு விருப்பமான வீடியோக்களை பல முறை பல பேர் ஆயிரக்கணக்கில் மில்லியன் கணக்கில் பார்க்குவாங்க. என்னுடைய வீடியோவை ஒருத்தர் 2 பேர் பார்க்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் பார்க்குறாங்க. அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்ற ஒரு மனசு இல்லை. இந்த மாதிரியெல்லாம் நம்பின்னு நான் எதிர்பார்த்தது இல்லை. என்னுடைய கோல், ஐ ஆம் ஹாப்பி. என்ன சார் உங்களுக்கு கோல்? ஃபுட்பால் கோலா? ஃபுட்பால் கோல் போடுறாங்களா? அதான் இந்த வேர்ல்டு கப்லலாம். ஒன்றும் அது இல்லை. என்னுடைய மனசில் வந்தது, என்னுடைய ஆசை. நான் ஏதாவது பேசணும், போய் செவத்துக்கிட்ட பேசுனதுக்கதோட வீடியோ கிடச்சிது. அதில் எனக்கு மனசில் வந்ததெல்லாம் ஆசையாக நான் பேசிக்கிறேன். ஏதாவது கதைகளை சொல்கிறேன், கற்பனைகளை சொல்கிறேன், சில சம்பவங்களை சொல்கிறேன். அதே எனக்கு போதும். சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அதே போதும். அந்த இதை ஏற்பாடு பண்ண யூடியூப்கார் மற்ற பெரியவர்களுக்கெல்லாம் எனக்கு மனசார நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு ஒரு வீடியோவை ஏற்பாடு பண்ணிக்கிறார்களே, அவர்களுக்கு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே சமயத்தில் நான் ஏதாவது என்னை அறியாமல் ஏதாவது தவறாக பேசிட்டு இருந்தால் அது உண்மையிலேயே தெரியாதவன் பேசிட்டு இருப்பேன். ஏதாவது காப்பி அடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்களே, காப்பி ரைட் அப்படின்னு, அது கூட எதையும் பார்த்து நான் காப்பி அடிக்கணும், நான் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்லை. தெரியாதனமாக என்னத்தையும் நான் வீடியோவில்
ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு அது இது எதாவது வந்துட்டு இப்படி நல்லா இருக்குதான்னு தெரியாது போட்டுப்பேன். அந்த அளவில் தான் நான் போட்டே தவிர அதை காப்பி பண்ணணுன்ற எண்ணத்தோடு போடல. அப்படி ஏதாவது சில தவறுகள் ஏதாவது நான் செய்திருந்தால், அது காப்பிரைட்டோ அல்லது வேறு ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், தயவுசெய்து அதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தயவுசெய்து என்னை மன்னியுங்கள். எந்த ஒரு களவாட வேண்டும் களவாட வேண்டும், நான் சக்ஸஸ்ஃபுல் அதிக பெற வேண்டும் என்பதற்காக நான் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை, தப்பும் செய்யவில்லை. தவறு செய்திருக்கலாம், மன்னியுங்கள். மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு கேட்கும்போது பாட்டெல்லாம் பாடக்கூடாது. இன்னும் உள்ளத்தோடு நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் இந்த மன்னிப்பு கேட்டதை நீங்கள் வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து என்னை மன்னிங்க, ஏதாவது தவறாக பண்ணியிருந்தா. எனக்கு யாரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வருத்தமாக தான் இருக்குது. எல்லோரும் இப்போது வீடியோ போடும்போது அவங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி எனக்கு யாராவது பண்ணுவாங்களான்ற ஒரு மேல் சின்ன ஆசையோடு நான் எதிர்பார்ப்பேன். அதே சமயத்தில் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலையும் நான் ஜாஸ்தி கவலைப்படுறேன். சில வீடியோங்களில் சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப், லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப், லைக், அப்புறம் ஷேர், இந்த மாதிரியெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஏதோ சின்ன ஆசை. உங்களுக்கு பெரிய மனசு இருந்தால், இப்போ கூட கேட்குறேன், உங்களுக்கு பெரிய மனசு இருந்தால் சும்மா என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு மனசை உற்பத்தி பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம், இப்படி இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது கொடுத்தா கூட அது ஆரம்பமாக இருக்கட்டும். அது உங்களுடைய நல்ல பழக்கத்துக்கு கொடுக்கும் மனப்பான்மை மிகவும் அவசியம். எஸ், கொடுங்கள் பெறுவீர்கள் என்று வேதத்தில் எல்லாம் சொல்கிறாங்க. தர்மம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள். சேர்த்து வைத்து இன்றைக்கி சேர்த்து வைக்கிற, நாளைக்கு இறந்து போனால் சேர்த்து வச்ச பணம் என்னத்தை பண்ணுற, விட்டுட்டு போகிறீங்க. இருக்கும்போது 4 பேருக்கு கொடுங்க, நல்லது செய்யுங்க. பாருங்கள், எத்தனையோ பெரிய மனிதர்கள் எல்லாம் கொடுத்து இன்றும் அவர்கள் இன்னும் சாகவில்லை. எம்ஜி ராமச்சந்திரன், மற்ற எத்தனையோ பெரிய டோனர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க பேர் எல்லாம் இன்னும் மனசில் இருக்குது, எல்லார் பேரும். அந்த மாதிரி மற்றவருடைய உங்களை பற்றிய எண்ணம் மற்றவங்களுக்கு நீங்கள் இருந்து போனாலும் இருக்கும். அதுக்காக இல்லை, தர்மம் செய்யுங்க, உனக்கு மோட்ச காலத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்றது கூட வேண்டாம். இருக்கும்போது இருக்கிறத கொடுங்க. நல்ல பழக்கம். நீங்கள் யாருக்குன்னா ஏதாவது தர்மம் செஞ்சீங்கன்னா அதனுடைய சந்தோஷமே வேறு. ஒட்டக்கட்ட போய்ட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுப்பா கொடுப்பான்னு கேட்கறத விட தான்ட்டு நம்ம கொடுத்தாக்கா நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷம், நிம்மதி கிடைக்குது. அந்த நிம்மதியை பெறுங்கள். காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம். காசு இன்றைக்கி வரும், சாவு நாளைக்கு வரும். என்ன அன்பு உடன்பிறப்புகளே, செல்வங்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலே பரவாயில்ல. இந்த கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், வளர்த்து கொள்ளுங்கள், வள்ளலாகுங்கள். நம்ம அது உண்மையிலேயே வள்ளல் கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருந்தால் அது ஒரு ஊற்றை போன்றது. நீங்கள் கொடுக்க உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். எஸ், அது கூட இருக்குது. நீங்கள் கொடுக்க உங்களை அறியாமல் அங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க்கில் சேர்ந்துன்னே இருக்கும், உங்களுக்கே தெரியாது.
கொடுக்குற மனப்பான்பு ரொம்ப நல்லது என்று சொல்லுவாங்களே. ஓகே. பாருங்க, தூக்கம் வரல. உங்கள்கிட்ட பேசுறதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷம். எங்கே கிடையாது, இங்கே இருக்க எதில் இருக்கிறாரு. உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே. நான் அவர் சொல்கிறாரு, எனக்கு அதுவே போதும், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஆமாம், நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தாத்தா அப்போ உங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஏதோ ஒரு இதில் சொல்கிறேன், நான் அன்பில் சொல்கிறேன். அதுக்காக தாத்தாவுக்கு ஆங்காரம் வந்துச்சு, எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தேவை வேண்டாம்னு சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கூட கடவுள் இருக்கிறார், நம்ம எல்லோருக்கும் கடவுள் இருக்கிறார். எங்கேயோ இல்லை, நமது உடம்பிலே இருக்கிறார். ஒவ்வொருடைய உடலிலும் கடவுள் இருக்கிறார். அம்மா தாத்தா இருக்காரா? உயிர். உங்களுக்கு நீங்கள் நான் பேசுகிறத கேட்டுக்கிறீங்க இல்லையா? ஏன் கேட்குறீங்க? நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறீர்கள். அந்த உயிர் தான் கடவுள். அந்த கடவுள் உயிர் வடிவத்தில் நமது உடம்பில் இருக்கிறார். நம் சேவைகளை எல்லாம் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். உன்னோடு நான் இருப்பேன். கடல் கடந்து சென்றாலும், கார் இருள் உன்னை சூழ்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன் சொல்கிறாரு. நமக்கு வேறு என்ன வேணும்? ஓகே சொல்லுவாங்களே. மணி இப்பொழுது இன்னும் 10 நிமிஷங்கிறது 3 மணிக்கு. இப்போ தூக்கம் வரல. ஓகே, இதை முடிச்சுட்டு வேண்டாம், அடுத்த வீடியோ தான் பேசுகிறேன். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு இருக்குது என்னுடன் பிறப்புகளே. ஆம்.